உறவுகளுக்கு வணக்கம். பேசுவது மகேஷ் பாபு. மத்திய கிழக்கில் நடக்கும் யுத்தமானது அனைத்து நாடுகளையும், அனைத்து உலக நாடுகளையும் பாதிக்கும். இதற்கு முன்பு நடந்த ரஷ்யா உக்ரைன் போர் ஐரோப்பியத்திற்கு ஒன்றுமே பாதிப்பை தந்தது. ஏனென்றால் அவர்கள் மட்டுமே அந்த ரஷ்யா மற்றும் உக்ரைன் யுத்தத்தில் கலந்து கொண்டார்கள். ஆனால் இப்பொழுது நடக்கும் யுத்தமானது மத்திய கிழக்கில் நடக்கும் யுத்தமானது அனைத்து நாடுகளையுமே பாதிக்கும். ஏனென்றால் இஸ்ரேல் ஈரானினுடைய ஆயில் ஃபீல்ட், எண்ணெய் வயல்களை அடித்துவிட்டது சவுத் பார்ஸில். அது ஈரான் திரும்பி கத்தாரில் இருக்கின்ற ரஃபா எண்ணெய் கிடங்கை, ரஃபா எண்ணெய் கிடங்கை அடித்தது, எண்ணெய் வயல்களை அடித்தது. மற்றும் துபாய், குவைத்தில் உள்ள எண்ணெய் வயல்களை அடிக்கிறது. எனர்ஜி செக்டாரை அடித்ததால் பாதிப்பு என்பது அனைத்து நாடுகளுக்கும் பாதிக்கும். மற்றும் இந்த யுத்தம் உடனே முடியாது என்பதற்கு அமெரிக்கா சற்று முன் இன்று கூறிய ஒரு தகவல் நமக்கு அறிவிக்கின்றது. அமெரிக்க துறைமுகங்களுக்கு அனைத்து கப்பல்களும் வென்று செல்லலாம் என்று மாற்றியுள்ளது. பியர்ல் ஹார்பர் அட்டாக், ஜப்பான் நடத்திய பியர்ல் ஹார்பர் அட்டாக்கு பிறகு அமெரிக்க துறைமுகங்களுக்கு அமெரிக்க கப்பல்கள் மட்டுமே செல்லலாம் என்று இருந்ததை மாற்றி அனைத்து நாடுகளுடைய கப்பல்களும் இப்படி வரலாம் என்று 60 நாட்களுக்கு அறிவித்துள்ளது. இது அடுத்த 60 நாட்களுக்கு யுத்தம் நிற்காது என்பதையே காட்டுகிறது. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் அனைத்து மக்களும் தங்கள் சேமிப்பை, எரிவாயுவை சிக்கனமாக பயன்படுத்துமாறு கேட்டுக்கொள்கிறேன். பங்குச்சந்தை எவ்வாறு இருக்கும் என்று நீங்கள் நினைத்தால் 23,200 என்கின்ற குரூஷியல் சப்போர்ட்டை இழந்து தவிக்கிறது. 23,200 சப்போர்ட்டை உடைத்ததால் அது எவ்வளவு தூரம் என்று தெரியாது. நான் செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசர் இல்லை, இதை ஒரு செய்தியாகவே சொல்கிறேன். தயவு செய்து வாங்குவதற்கு விற்பதற்கு முன் செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசரை கேட்டு செய்யவும். பங்குச்சந்தை கடுமையான வீழ்ச்சியில் இருக்கிறது. நன்றி, வணக்கம்.